எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன். இது கவிநாடு கண்மாய். புதுக்கோட்டையிலேயே மிகப்பெரிய பாசன ஏரியான கவிநாடு கண்மாய் 1118 ஏக்கர் கொண்டது. ஸோ இந்த ஏரியா அங்கே இருக்க விவசாய சங்கங்களோட அறிவுறுத்தலோட பேரில் வைரம்ஸ் மற்றும் சுதர்சன் கல்வி நிறுவனங்களோட சேர்ந்து இந்த வேலைகளை கடந்த மே 12, 2025 ஆரம்பித்தோம். தமிழ்நாடு இயற்கை வளங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் துறை அமைச்சர் ரகுபதி ஐயா இந்த பணிகளை துவக்கி வச்சாங்க. அமைச்சர் ஐயா துவக்கி வைக்கிறப்பவே சொன்னார், இந்த மாதிரி சுதர்சன் கல்வி நிறுவனங்களும் மெகா ஃபவுண்டேஷன்ஸும் சேர்ந்து பண்ணுற இந்த வேலை கண்டிப்பாக பேர் சொல்லும், நல்லபடியாக பண்ணி முடிப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தார். அதுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை நாங்கள் சரியாக காப்பாற்றிட்டோன்னு நான் நம்புகிறேன். நம்முடைய கவிநாட்டு கண்மாயை ஆழப்படுத்தி இங்கே கிடைக்கக்கூடிய மணலை கொண்டு கரைகளை எல்லாம் வலுப்படுத்தி இங்கே குறுங்காடு வளர்ப்பதற்காக இன்றைக்கு அரசினுடைய அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக வைரம் கல்வி கல்வித்துறையினர் மெகா அறக்கட்டளையினர் இதை நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றி விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஸோ கவிநாடு கண்மாய் வேலைகள் படிப்படியாக நடந்துச்சு. இப்போதைக்கு முதற்கட்ட பணிகள் நாங்கள் முடிச்சிருக்கோம். இந்த முதற்கட்ட பணிகளில் என்ன பண்ணியிருக்கோம்னா, கவிநாடு கண்மாய்க்குள்ளே இருந்த கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கு மேலே இருந்த சீமை கருவேல மரங்களையும் காஞ்சி போயிருந்த மரங்களையும் அகற்றி ஒரு சில இடங்களில் தூர்வாரி 5 குறுங்காடுகள் அமைச்சிருக்கோம். அதே நேரத்தில் இந்த புதுக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த வருஷம் கவிநாடு கண்மாயில் அதிக தண்ணி இருக்கும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவிநாடு கண்மாய்க்கு தண்ணி கொண்டு வர வரத்து கால்வாய்களை நம்ம ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு முடித்தோம். அதுலேயும் அந்த சேந்தமங்கலம் முனைக்கட்டிலேருந்து வர சேந்தமங்கலம் கால்வாய் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் ஆகும். ரொம்ப பெரிய கால்வாய் இது. ஸோ இந்த கால்வாய் நம்ம சீரமைச்சோம். ஸோ இந்த கால்வாய் சீரமைக்கிறப்ப தான் நமக்கு இந்த 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுலாம் கிடைச்சிது. அதுக்கடுத்து பெருமாநாட்டிலேருந்து கீழப்பழுவஞ்சி வழியாக வர்ற ஒரு கால்வாய் தூர்வாரணும். அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கால்வாய். இது இல்லாமல் மொத்தம் 7 பாசன கால்வாய்களை நம்ம சீரமைத்தோம். ஆட்டாங்குடி குளம் கால்வாய், அம்மையாப்பட்டி குளம் கால்வாய், கணக்கன் குளம் கால்வாய், சிறுநாங்குளம் கால்வாய், பெருநாங்குளம் கால்வாய், விளாக்குடி குளம் கால்வாய், தண்டலை குளம் கால்வாய், மொத்தம் 22 கிலோமீட்டரு. ஸோ இந்த வரத்து கால்வாய்களையும் நம்ம சீரமைத்தோம். மே 12ஆம் தேதி ஆரம்பித்த வேலை அக்டோபர் மாதம் வரைக்கும் வேலைகள் பார்த்து முதற்கட்ட பணிகளை முடிச்சிருக்கோம். மறுபடியும் சம்மர் வர்றப்போ 2026 சம்மரில் மறுபடியும் அடுத்த கட்ட பணிகளை ஆரம்பிப்போம். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழைப்பொழிவு கம்மி இருந்தாலும் கவிநாடு கண்மாயில் தண்ணி அதிகமாக இருக்குது. முக்கியமான காரணம் கவிநாடு கண்மாயோட வரத்து கால்வாய்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சீரமைச்சது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ஏரி குளம் சீரமைப்புங்கிறது இதோட வரத்து கால்வாய்கள் சரி பண்ணாமல் முழுமையடையாது அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம ஏரி குளங்களை வேலை பார்த்து வச்சாலும் அதுக்கு தண்ணி வரணும். தண்ணி வரணும்னா முக்கியமான நீர் ஆதாரம் எங்கேருந்து வருதோ அந்த நீரை இந்த கண்மாய்களுக்கு கொண்டு சேர்க்கறது வரத்து கால்வாய்கள் தான். ஸோ வரத்து கால்வாயிலையும் நம்ம ஒரு வேலையும் போல் செஞ்சு வைக்கணும். ஸோ நமக்கு முழுக்க பக்கபலமாக இந்த வேலைகளை செய்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்த சுதர்சன் மற்றும் வைரம்ஸ் கல்வி நிறுவனங்களுக்கும், இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த சுப்ரியா சாகு மேமுக்கும், விவசாயிகள் சங்கங்களுக்கும், அங்கே இருக்க பொதுமக்களுக்கும், வாலண்டியர்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவிநாடு கண்மாய் அடுத்த கட்ட பணிகள் அடுத்த 2026 சம்மர்லேருந்து ஆரம்பிக்கும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகளின்றி அமையாது நீர்.